عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ورسلا قد قصصناهم عليك من قبل ورسلا لم نقصصهم عليك وكلم الله موسى تكليما. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 9வது தராவீகை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்திற்கு மகத்தான அறிஞர்களை வழங்கிய பெருமை கொண்டது இஸ்லாமிய சமூகம். அந்த வகையில் இந்த உலகை வியப்பில் ஆழ்த்திய ஒரு அறிஞர் இப்னு ஹல்தூன் என்கிற மகத்தான வரலாற்று ஆசிரியர். அவர் முஸ்லிம் உலகத்தை மட்டும் வியப்பில் ஆழ்த்திய அறிஞர் அல்ல, இன்று வரைக்கும் வாழக்கூடிய மனித சமூகத்தை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஆச்சரியகரமான மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அறிஞர். அவர் பல புதிய அறிவியல் துறைகளை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? அதை அறிமுகப்படுத்தியவர், முதலில் அறிமுகப்படுத்தியவரே, உலகத்துக்கு அடையாளம் காட்டியவரே இப்னு ஹல்தூன் தான். அதே போல வரலாறு, இப்னு ஹல்தூனுடைய பெரிய சாதனை என்னன்னா, எப்படி வரலாறு எழுத வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தவர். வரலாறு என்பது கதைகளாக சமூகத்தில் மனிதர்கள் பிறந்த காலத்திலிருந்து இருக்கிறது. தூங்கும்போது கதை கேட்கிற பழக்கம் இருக்கு இல்லையா? குழந்தைங்க அந்த கதை கேட்கிற பழக்கத்தில் இருந்துதான் வரலாறு சொல்ற பழக்கம் உருவாயிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல பல வரலாறுகளை சொல்றான். வரலாறுகள் அத்தியாவசியமானது. குர்ஆன்ல பல ஆயத்துகள், 500க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் வரலாறு பேசக்கூடிய ஆயத்துகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வருசுலன் கது கஸஸ்னாஹும் அலைக்க, சில நபிமார்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மொத்தம் அல்லாஹ் அனுப்புற நபிமார்கள் 1,24,000 பேர் என்பது ஹதீஸுகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியிலிருந்து தெரியும். 1,24,000 நபிமார்கள். அதுல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருப்பது 25 நபிமார்களை பத்தி தான். அல்லாஹ் சொல்றான், வருசுலன் கது கஸஸ்னா அலைக்க, சில தூதர்களை பற்றி உங்களுக்கு நான் பேசி இருக்கிறேன். வருசுலன் லம் நக்ஸுஸுஹும் அலைக்க, சில தூதர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா எல்லாரையும் பத்தி வரலாறே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, ஆனா சிலரை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை பேச ஆரம்பிக்கிற போது நாம் உங்களுக்கு அழகிய வரலாற்றை சொல்கிறோம். இன்னா அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன், உங்களுக்கு அழகான வரலாற்றை நம்ம சொல்றோம். அதுவும் இந்த குர்ஆனுடைய செய்திகளில் ஒன்றுதான். குர்ஆனில் உங்களுக்கு நான் இறக்கிய வஹீயில் ஒன்றாகவே சில வரலாறுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மனிதர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு, மனிதர்கள் அறிந்திருக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு வரலாறு. வரலாறு ஒரு சமூகம் அறியாமல் போய் விடுமானால் அது முதல்ல தன்னுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள முடியாது. ரெண்டாவது, இனி நாம் எப்படி நடக்கணுங்கிறதுக்கான வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள முடியாது.
அதனால நம்ம ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் மக்கால அவங்க சிரமப்படுற காலத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை வரிசையா சொன்னான். குரான்ல எந்த நபியினுடைய வரலாறும் இப்படி வரிசையாக பேசப்பட்டதில்லை. துண்டு துண்டா பேசப்பட்டிருக்கும். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஒரு வரலாறு கதை போல வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, அது ரசூலுல்லாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ள உதவக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருந்தது என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர். பின்னாட்கள்ல அவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்திற்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் இருக்கா இல்லைங்களா? அப்ப அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்களாலே புறக்கணிக்கப்பட்ட போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை பார்த்து தன் வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரசூலுல்லாவுக்கு கிடைச்சது. இப்ப அந்த வகையில வரலாறு மிகவும் முக்கியமானது. இந்த வரலாறு எப்படி சொல்லப்பட்டு வந்துச்சு அப்படின்னா, கதை போல புராணங்களாக கதைகளாக அப்படி சொல்லப்பட்டு வந்தது. இதை மாற்றி வரலாற்றையும் ஒரு அறிவியல் துறையாக ஆதாரங்களின் அடிப்படையில் தான் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்கிற தத்துவத்தை அழுத்தமாக பல்வேறு வழிகாட்டுதலோடு உலகத்துக்கு எடுத்து சொன்னதில் இப்னு ஹல்தூன் உலகத்திற்கு மிக பிடித்தமான மனுஷராயிட்டார். மக்கள் அதை மிக சரியான கருத்து தான் ஏத்துக்கிட்டு அது ஒரு புரட்சிகரமான செய்தியாக அவர் காலத்தில் இருந்தது. அப்ப வரலாறு எப்படி எழுதணுங்கிறதுக்கு இப்னு ஹல்தூன் ஒரு முன்னுதாரணம். சோசியல் சயின்ஸ் என்கிற சமூக அறிவியலுக்கு சோசியல் சயின்ஸ்னா என்ன, அதே நம்ம வாழ்ற சமூகம் எப்படி இருக்கு, அந்த சமூகத்தோட நம்ம எப்படி வாழணும், நம்ம வாழ்ற சமூகம் எப்படி இருக்கு, அந்த சமூகத்தோட நம்ம எப்படி வாழணுங்கிற வழிமுறைகளை சொல்லித்தரக்கூடியது சமூக அறிவியல். சமூக அறிவியல் அதே போல பொருளாதாரம் பற்றியும் மிகச்சிறப்பான வழிகாட்டுதல்களை உலகத்துக்கு கொடுத்தவர் இப்னு ஹல்தூன். உலகத்துக்கு யாரெல்லாம் பொருளாதார அறிஞர்கள்னு பிந்தைய ஐரோப்பிய உலகம் பாராட்டுச்சோ அவங்களெல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்திற்கான பாடத்தை இவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டார்கள். ஒரு சின்ன உதாரணம், ரொனால்டு ரீகன், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரொனால்டு ரீகன் சொல்லுவார், நான் ஹக்கீம் இப்னு ஹல்தூனிடமிருந்து பொருளாதாரத்தை கற்றுக்கொண்டேன். இப்னு ஹல்தூனிடமிருந்து அரசுகள் எப்படி செயல்படணும், அரசுகள் பொருளாதாரத்துல எப்படி நடந்துக்குது அவர் எடுத்து காட்டுறார். சாதாரணமா பேரரசுகள் என்ன செய்து தொடக்க காலத்துல மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சமா வரி வசூலிக்குது. காலம் போக போக அது முதல்ல கொஞ்சமா வசூலிச்சு நிறைய கொடுக்குது. காலம் போக போக நிறைய வசூலிச்சு குறைவா கொடுக்குது. அரசுகள் மக்களிடமிருந்து நிறைய வரி வசூல் பண்ணி கம்மியா மக்களுக்கு கொடுக்குது. அப்படின்ற இந்த நடைமுறைகளை எல்லாம் விலக்கி எப்படி சிறப்பான பொருளாதாரத்தை அமைச்சுக்கிறதுன்னு வழிகாட்டினவர் இப்னு ஹல்தூன். இப்ப அந்த வகையில வரலாறு எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதற்கு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருந்தவர், சமூக அறிவியல் என்கிற ஒரு துறையை கற்றுக் கொடுத்தவர், பொருளாதார அமைப்பு எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியவர். இது இன்னொரு விஷயம், சுய வரலாறு எழுதியவர். முதலாக உலகத்துல தன்னுடைய வரலாற்றை தானே எழுதி உலகத்திற்கு பத்திரப்படுத்தி கொடுத்தவர் என்கிற வகையிலெல்லாம் இப்னு ஹல்தூன் மிக உறுதியானவராக இருந்தார். அவருடைய சாதனைகள்ல ஆக சிறப்பானது அவரை உலகம் எப்படி அடையாளம் காணுது அப்படின்னா, இப்ப நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காரு. ஆனா உலகத்துக்கு அவர் பிரதானமா எப்படி அடையாளம் காணப்படுறாருன்னா, வரலாற்றை சீர்திருத்தியவர். இப்னு ஹல்தூன்னா யாருன்னா, சரியான வரலாறு எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னதுதான். முதல்ல வரலாறுங்கிறது நாகரீகம் சார்ந்து எழுதப்படணும்னு சொன்னாரு. இதுலதான் அவர் சோசியல் சயின்டிஸ்ட் ஆனது. சாதாரணமா வரலாறுங்கிறது எப்படி எழுதுவாங்க, எல்லாரும் வரலாறு எப்படி எழுதுவாங்க? அசோகர், குப்த இந்தியாவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அரசர்களுடைய செய்திகளை தான் வரலாறுன்னு எழுதுவாங்க.
இந்தியாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அரசர்களுடைய செய்திகள் தான். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அது அல்லது பாண்டியர்கள், சுந்தர பாண்டியன், இப்படின்னு அரசர்களுடைய செய்திகள். அவங்க இப்ப ஆட்சிக்கு வந்தாங்க, இந்த சண்டை நடந்துச்சு, இதை ஜெயிச்சாங்க என்ற செய்தி தான் வரலாறு என்று அதுவரை அறியப்பட்டு வந்தது. இதுல பெரிய புரட்சி செய்தது, ஐரோப்பியர்களை ஆச்சரியப்படுத்திய புரட்சி என்னன்னா, அது மட்டும் எழுதப்படக்கூடாது. ஒரு வரலாறுனா அது எந்த காலகட்டத்தை பற்றி பேசுகிறதோ அந்த காலகட்டத்தின் கட்டிட அமைப்புகளை சொல்ல வேண்டும். கட்டடம் எப்படி அந்த காலத்துல எப்படி எல்லாம் கட்டடம் கட்டிட்டாங்க, கட்டிட அமைப்புகளை சொல்லணும். மக்கள் எப்படி வசிச்சாங்க, கட்டிட அமைப்புகள் சொல்லணும். மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எப்படி இருந்தது அவைகளை சொல்லணும். நாகரீகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லணும் என்கிற வழிமுறையை சொன்னபோது அது உலகத்தை ஆச்சரியப்படுத்துதோ. வரலாறுங்கிறது இப்படி சொன்னா தான் வரலாறு அப்படின்னு வந்து ஆச்சரியப்படுத்துது. அதனாலதான் அதற்கு பின்னால் வரலாறு எழுதப்படுகிற போது வெறும் அரசர்களை பற்றி மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இந்த நாகரீகத்தையும் சேர்த்து பேசுகிற பழக்கம் பின்னால வந்துச்சு. இன்னொன்னு, வரலாறு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் எழுதப்படணும்னு அவர் சொன்னது. இப்போ உதாரணமா அவர் சொல்லுவாரு, 10,000 பேர் கூடினார்கள் அப்படின்னு ஒரு செய்திய நீங்க எழுதுறதா இருந்தா கொஞ்சம் யோசிக்கணும். அந்த காலத்துல 10,000 பேர் இருந்தாங்களா? சும்மா சொல்றது பழக்கம் இல்லையா, லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல 10,000 பேர் இருந்தாங்களா? இன்னொன்னு, நீங்க எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்கன்னு சொல்றீங்களோ அதற்கேற்ற நிலப்பரப்பு அங்க இருந்துச்சா? சொல்லணுமா? நீங்க எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்கன்னு சொல்லும் போது அதற்கேற்ற நிலப்பரப்பு அங்க இருந்துச்சா என்று யோசிச்சு தான் வரலாறு எழுதணும், வரலாறு சொல்லணும். இது உலகத்தினுடைய கண்களை திறந்து வைத்த ஒரு சிந்தனை. அது வரலாறுங்கிறது எப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னார். முதல்ல அதுக்கு அவருடைய வரலாற்றையே எடுத்துக்கிட்டார். இப்னு கல்தூன் 732 ஹிஜ்ரி 732 ரமலான் மாசம் முதல்னா பிறந்தார். இவருக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா, ரமலான்ல பிறந்து ரமலான்ல மௌத்தானார். இப்னு கல்தூனுடைய ஒரு சிறப்பு, ரமலான்ல பிறந்து ரமலான்ல மௌத்தானார். ரமலான் புற 1ல 732 ஒரு புதன்கிழமை பிறந்தாரு. துனிஷியால பிறந்தார். துனிஷியாங்கிறது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு, அங்க அவர் பிறந்தார். அவருடைய பேரு இப்னு கல்தூன் கிடையாது, அவருடைய பேரு அப்துர் ரஹ்மான் இப்னு முஹம்மது. இவருடைய பாட்டனார்கள்ல ஹல்தூன்னு ஒருத்தர் வர்றார். இவருடைய பாட்டனார் வரிசையில ஹல்தூன்னு ஒருத்தர் வர்றார். அதை சுருக்கி இப்னு கல்தூன் ஆக்கிட்டாங்க. இப்னு கல்தூன்னா ஹல்தூனுடைய மகன். அப்ப அவர் பாட்டனார்கள்ல ஒருத்தருடைய பேர் ஹல்தூன், அதையும் இவர் பேரையும் சுருக்கி இப்னு கல்தூன் ஆக்கிட்டாங்க. அவருடைய இயற்கை பேரு அப்துர் ரஹ்மான் இப்னு முஹம்மதுங்கிறது தான். ஹல்தூன் அப்படின்னா அது கூட ஹாலித் இப்னு உஸ்மான் அப்படிங்கிறது அவருடைய பாட்டனார்கள்ல ஒருத்தர். ஹாலிது அந்த ஊர்ல வழக்கம், ஒரு வாவு நூனை சுவத்தா அதை பெருமைக்குரிய காரியம்னு கருதுவாங்களாம். இப்ப கூட சில இடத்துல நம்ம ஊர்ல இரு விகுதி சேர்க்கிறாங்களா இல்லைங்க? இரு விகுதி சேர்த்தா அவரு திருநாவுக்கரசுன்னு பேர் இருக்கும். அவர் என்ன சொல்லிக்குவாங்க? திருநாவுக்கரசர். பேரு திருநாவுக்கரசன் தான் இருக்கும். ஆனா அந்த இரு விகுதி சேர்த்தா அது மரியாதைக்குரியதுன்னு கலந்துற பழக்கம் இருக்கா இல்லையா? அது போல அந்த காலத்துல வாவு நூன் சேர்க்கிறது மரியாதைக்குரிய ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அவங்க பாட்டனார்ல ஒரு திரு ஹாலித் இப்னு உஸ்மான்ல இருந்தாரு. அந்த ஹாலிதுடைய பேர்ல மரியாதைக்காக வாவு நூன் சேர்த்து ஹல்தூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிலிருந்து இவருக்கு இப்படி ஒரு பேர் வந்துருச்சுன்னு சொல்லப்படுகிறது. என்ன காரணம்னா, இந்த பேர் வித்தியாசமா இருக்கா இல்லையா? இப்னு நம்ம தமிழ்ல எழுதுனா கல்தூன்னு எழுதணும். இப்னு என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு நம்ம நினைப்போம். அந்த எப்படி அது வித்தியாசமா வந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் வரலாற்றில் ஒரு கருத்து கிடைக்குது. இப்னு கல்தூன் இவருடைய வம்ச தொடரு வாயில் இப்னு ஹுஜ்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியில போய் முடியுது. இப்னு கல்தூனுடைய வம்சத்தொடர் வாயில் இப்னு ஹுஜ்ருடைய
அவருடைய போய் முடியுது. வாயில் இப்னு ஹுஜ்ர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள்ல ரொம்ப மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு தோழர். அவர்ல போய் இவருடைய தொடர் முடியுது. இப்னு ஹல்தூனே ஆரம்பத்துல என்ன சொல்லுவார்னா, எனக்கும் அவருக்கும் இடையிலே 6 தந்தையர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். எனக்கும் வாயில் இப்னு ஹுஜ்ர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இடையில 6 தந்தையர்கள் இருக்காங்கன்னு ஆரம்பத்துல சொல்லுவார். பின்னாட்கள்ல அவர் ஆராய்ச்சி பண்றார். என்ன சொல்லி சொல்லி இப்படி வந்துட்டோம். பாரம்பரிய வரிசை சொல்லும் போது அப்துல் ரஹ்மான் இப்னு முஹம்மது இப்படி சொல்லி சொல்லி வரும்போது இந்த வரிசையில 6வது பேரா வாயில் இப்னு ஹுஜ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர் இருக்கு. அதனால 6வது தகப்பனார்னு சொல்லி வந்துட்டோம். நம்ம பின்னால யோசிக்கிறாரு, காலத்தில் ஆள் பார்க்கும்போது சுமார் 600 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கு. வாயில் இப்னு ஹுஜ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கும் இவர் வாழ்ற காலத்துக்கும் 6½ நூற்றாண்டு வித்தியாசம் இருக்கு. 6½ நூற்றாண்டு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் 3 தந்தையர்கள் இருந்திருக்கணும். 3 தந்தையர்கள் இருந்திருக்கணும். அப்படி பார்க்கும்போது மொத்தம் 20 தந்தையர்கள் இவருக்கு முன்னால இருந்து அதுக்கு அடுத்து தான் யார் வரணும்? வாயில் இப்னு ஹுஜ்ர் வரணும். அப்ப அவரு பின்னால தன்னுடைய வரலாற்றையே ஆய்வு செய்து அவர் உருவாக்கிய கோட்பாட்டின் அடிப்படையில அவருடைய வரலாற்றையே ஆய்வு செய்து என்னுடைய வம்சத்தொடர் இப்படி பேசப்படுது, ஆனா இது சரியானதல்ல. இந்த வம்சத்தொடரில் சில பேருடைய பெயர் விடுபட்டிருக்கு. எனக்கும் வாயில் இப்னு ஹுஜ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு இடையில 6½ நூற்றாண்டுகள் இருக்கும்போது வெறும் 6 தந்தையர்கள் தான் அப்படின்னு சொல்றது பொருத்தமல்ல அப்படின்னு அவர் தன்னை பற்றியே சொன்னார். இப்ப இது எதற்கு அப்படின்னா, வரலாறு என்பது எவ்வளவு தெளிவாக பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறத தன்னுடைய வரலாற்றிலிருந்தே அவர் வெளிப்படுத்தி சொன்னார். அவருடைய வரலாறு சாதாரணமானதல்ல. நம்ம எல்லாம் படிச்சா பாடம். அறிவும் ஆற்றலும், சிறந்த அறிவாளியா இருந்தார், ஆற்றல் மிக்கவராகவும் இருந்தார். சில பேர் படிச்சிருப்பாங்க, படிச்ச அளவுக்கு செயல்பட தெரியாது. அல்லாஹ் நமக்கு அறிவையும் தரணும், ஆற்றலையும் தரணும். இப்னு ஹல்தூன் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பெயர் பெற்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கே நம்ம என்ன அர்த்தம் சொல்லிக்கணும்? அறிவும் ஆற்றலும்னு அர்த்தம் சொல்லிக்கணும். அவருடைய வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்கள் இருந்துச்சு. அவர் பெரிய பதவிகளை வகிச்சார், ஜெயிலையும் இருந்தார், நாடு கடத்தப்பட்டார். அறிஞர்கள் சொல்லுவாங்க, அவருடைய வாழ்க்கை நிழலை போல இருந்தது. அவருடைய வாழ்க்கை எப்படி தடுமாறுச்சுன்னா நிழலை போல. ஒரு சமயம் ரொம்ப நீளமா இருக்கும், ஒரு சமயம் ரொம்ப குள்ளமாயிடும் அப்படின்னு நிழலை போல அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. தடுமாற்றங்கள் கொண்டதாக, மேடு பள்ளங்கள் கொண்டதாக இருந்துச்சு. ஆனா எந்த காலத்திலும் அது மதிப்பை இழக்கவில்லை. இப்னு ஹல்தூனுடைய வரலாறு எந்த காலத்திலும் மதிப்பை இழக்கல. அவருடைய மதிப்புக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, தைமூர் லங்கு, உலகத்தின் மிகப்பெரிய வீரர்கள்ல ஒருத்தராக இருந்த தைமூர் லங்கு எகிப்தை முற்றுகையிடுறார். முற்றுகையிடும் போது அவருக்கு என்ன தெரிய வருது? அங்க இப்னு ஹல்தூன் உள்ள இருக்கிறார்னு தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே தாக்குதலை நிறுத்திடுறார். அவர் இந்த எகிப்தை தாக்குறத நிறுத்திடுறார். வரலாற்றில் இருக்கிற ஆச்சரியங்கள், ஒரு அறிஞருக்காக ஒரு அரசன் தாக்குதலை நிறுத்தினான். அவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்படி ஆசைப்பட்ட போது அவரை எப்படி வெளியே அனுப்புறது? அப்ப அந்த நேரத்தில் அவருக்கு வயசு 70 வயசுக்கு மேல. வெளியில இந்த எகிப்தை தாக்க வந்த தைமூர்லங்கு வெளியே நின்றுட்டு அரசருக்கு செய்தி அனுப்புறான், நான் இப்னு ஹல்தூனை பார்க்கணும். இப்னு ஹல்தூன் இப்ப அவன் போனாருன்னா அவங்கிட்ட பேசி இந்த படையெடுப்பை நிறுத்த முடியும். இப்னு ஹல்தூன் எப்படி வெளியே வர்றது? கோட்டை மதில் சுவரை கயிறு கட்டி கீழே இறங்கினாராம். எப்ப? 70 வயசு காலத்துல. 70 வயசு காலத்துல கோட்டை மதில் சுவரை கயிறு கட்டி கீழே தைமூர் லங்க பார்த்து சந்திச்சு
அவருக்கு ஒரு குரான் பரிசு கொடுக்கிறார். கையில எழுதின குரானை பரிசு கொடுக்கிறார். அந்த பரிசை வாங்கி நெத்தியில வச்சுக்கிட்டாராம் தைமூர்ல. கசீதத்துல் புர்தா, புர்தா ஷெரீஃப்னு நம்ம எல்லாம் ஓதுறோமா இல்லையா, இந்த கசீதத்துல் புர்தாவை பரிசா கொடுக்கிறார். அதையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு தைமூர் லங்கு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, எனக்காக ஆப்பிரிக்காவுடைய வரலாற்றை எழுதி கொடுங்கள். பேரரசர், நீங்க தைமூர் லங்கனுடைய வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும், அவர் ஒரு பேரரசன், பெரும் வீரன். அவன் எகிப்தை தாக்க வந்தவன், தாக்குதலை நிறுத்திட்டு இவரை சந்திச்சு எனக்காக ஆப்பிரிக்காவினுடைய வரலாற்றை எழுதி கொடுங்கள்னு கேட்க அவர் எழுதி கொடுக்க அந்த தாக்குதல் படையெடுப்பு நிறுத்தப்பட்டது, எகிப்து பாதுகாக்கப்பட்டது. ஒரு அறிஞரால் எகிப்து பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு இப்னு கல்தூனுக்கு மிகப்பெரிய சிறப்பை தருகிறது. அவர் எவ்வளவு மரியாதைக்குரியவராக இருந்தார்ங்கிற செய்தியை சொல்லுது. அவர் வாழ்க்கையில எனக்கு நேத்தெல்லாம் அவருடைய வரலாறு படிக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு மேடு பள்ளங்கள், எவ்வளவு மேடு பள்ளங்கள். ஒரு நேரத்துல அரசருடைய பிரதம அமைச்சராக இருக்கிறாரு, அடுத்த நாள் ஜெயில இருக்காரு, அடுத்த நாள் ஓடி துரத்தப்படுறார். இப்படி பெரும்பெரும் மேடு பள்ளங்களை அவர் சந்தித்திருந்தாலும் கூட அவருடைய வரலாற்றில் என்ன இருக்குன்னா ஒரு மரியாதையை பார்க்க, எந்த இடத்திலும் அவருக்கான மரியாதை கிடைத்திருக்கிறது. இது எதுக்கான மரியாதைனா அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இருக்கிற மரியாதை. நம்மள ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி, அறிவும் ஆற்றலும் இருந்தா எந்த இடத்திலும் நமக்கான மரியாதை நிச்சயம் அல்லாஹ் தருவான். அல்லாவே குர்ஆன்ல சொல்ற செய்தி அது. அல்லாஹ் அறிவுடையவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான்ங்கிற செய்தி. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இவர். அப்ப இவருடைய சந்ததி எங்க போய் சேருது? வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுலே போய் சேருது. அவரை பத்தியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மிகச்சிறந்த சஹாபாக்கள்ல ஒருத்தர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்ச சஹாபிகள்ல ஒருத்தர். அவரு யமன்ல இருந்து வர்றாரு. அவர் வரப்போற செய்தி ரசூலுல்லாவுக்கு தெரியுது. அவர் வர்றதுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட சொல்றாங்க, யதீக்கும் வாயில் இப்னு ஹுஜர் மின் அர்லின் பஈதத்தின், ரொம்ப தூர தேசத்திலிருந்து வாயில் இப்னு ஹுஜர் வருகிறார். மின் ஹலரமௌத், யமன்ல இருக்கிற ஹலரமௌத்திலிருந்து வர்றாரு. தாயன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக, ராகிபன் ஃபில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹுவை ஆசை கொண்டவராக வர்றாரு. ஃபீ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவராக வர்றாரு. வஹிய பகியத்து அபுனாஇல் முலூக், அவர் அந்த ஊரின் அரச வம்சத்தை சார்ந்த பிள்ளைகளில் ஒருவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வர்றதுக்கு முன்னாலேயே சஹாபாக்களுக்கு அவரை பற்றி முன்னறிவிப்பு செய்றாங்க. அது மட்டும் இல்லை, அவர் வந்தபோது அவரை வரவேற்றாங்க. எப்படி வரவேற்றாங்கன்னா வஜவ்வதஹு, சிறப்பாக வரவேற்றார்கள். யாரு? ரசூலுல்லாஹ் அவரை சிறப்பாக வரவேற்றார்கள். வஅத்னாஹு மின் நஃப்ஸிஹி, தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார்கள். வபஸத லஹு ரிதாஹு, தன்னுடைய மேலாடையை எடுத்து அவருக்காக விரித்து கொடுத்தார்கள். மாஷா அல்லாஹ், படிக்கும் போதே நமக்கு சிலிர்ப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம். அவரு யமன்ல இருந்து வர்றாரு, எத்தனையோ பேர் அப்படி வந்திருக்காங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்காக அவரை அவரை பத்தி முன்னறிவிப்பு செய்து அவர் பக்கத்தில் வந்தபோது அவருக்காக தன் மேலாடையை விரித்து அவரை உட்கார வைத்தார்கள். அலைஹி, அதில் அவரை உட்கார வைத்தார்கள். நஃப்ஸிஹி, தானும் அங்கே உட்கார்ந்து கொண்டார்கள். வகால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ வாயிலின் வலதிஹி, யா அல்லாஹ் நீ வாயில் இப்னு ஹுஜருக்கும் நீ பரக்கத் செய்வாயாக, அவருடைய சந்ததிகளுக்கும் பரக்கத் செய்வாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தினார். யாருடைய வாழ்த்தது? ரசூலுல்லாஹ்வுடைய. இன்னும் அது எப்படி நடக்கும் சகோதரர்களே? வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சந்ததிகள் அதுக்கு பின்னாடி எங்க எல்லாம் வாழ்ந்தாங்களோ அங்க எல்லாம் சிறப்பாக வாழ்ந்தாங்க. அரசர்களாக வாழ்ந்தாங்க, அரசர்களுக்கு நிகரான அந்தஸ்து பெற்றவர்களாக வாழ்ந்தாங்க, செல்வாக்கு படைத்தவர்களாக வாழ்ந்தாங்க, அறிவுத்துறையில் ஈடுபட்டால் அதில் சிறந்தவர்களாக வாழ்ந்தார். அதில் ஒருத்தர் தான் இப்னு கல்தூன். இப்னு கல்தூன் வரலாற்றை ஆச்சரியப்படுத்திய ஒரு மனிதராக வாழ்ந்தார். இவருடைய குடும்பம், இவங்க யமன்காரங்க, அசல்ல இவங்க
யமன் நாட்டில் இருக்கிற ஹதரமௌத்துங்கிற பகுதியை சார்ந்தவங்க. அங்கிருந்து இவங்கள ஒரு குடும்பம் ஸ்பெயினுக்கு குடியேறுது. ஸ்பெயின்ல இஸ்லாமிய அரசு வந்தோம்னா அங்க குடியேறும் போது ஸ்பெயினுடைய ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமான சிறந்த அதிகாரிகளாக இருக்காங்க. ஸ்பெயினுக்கு அங்க இருக்கிற இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு சிக்கல் வந்த போது இவங்க துனிசியாவுக்கு குடியேறுவாங்க. துனிசியால அங்க வந்த பிறகும் அங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர்களாக இருக்காங்க. ஏன்னா பாரம்பரியமாக சிறந்த அறிவாளிக, நிர்வாகத்திறன் படைச்சவங்க, அரசாங்கத்துக்கு நெருக்கமா இருக்காங்க. அங்க அவருடைய தகப்பனார் அதே போல ஆட்சி தொடரில் வந்தவர் தான். ஆனா அவர் மட்டும், இவருடைய தகப்பனாருக்கு மட்டும் ஆட்சி அதிகாரத்துல ஈடுபாடு இருக்கல. அவர் அதை விட்டுட்டு கல்வித்துறையில இறங்கினார். கல்வித்துறையில ஈடுபாடு கொண்டவராக இருந்தாரு. அப்படி அவர் இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த அவர் 732ஆம் வருஷத்துல இவர் அவருடைய முகம்மதுனுடைய மகனாக அப்துல் ரஹ்மானாக இவர் அங்க பிறக்கிறார். தகப்பனாரே பெரிய கல்வியாளர், தந்தை கிட்ட எல்லா கல்விகளையும் படிச்சுக்கிறார். அவர் மிகச்சிறிய வயசுலேயே குர்ஆன மனனம் செஞ்சுக்கிறார். மிகச்சிறிய வயசுலேயே குர்ஆன மனனம் செஞ்சுக்கிறாரு. எப்படி மனனம் செய்யறாருன்னா, குர்ஆன் ஓதுறதுக்கு 7 பாஷை இருக்கு. 7 பாஷை. ஒரே வார்த்தைய பல வகையில உச்சரிக்கிற வழி இருக்கு. இப்ப நம்ம திருநெல்வேலி பாஷை, கோயம்புத்தூர் பாஷைன்னு எல்லாம் சொல்றோமா இல்லைங்களா? இப்படி 7 பாஷையில குர்ஆன் ஓதலாம். இந்த 7 பாஷையிலும் கற்று தேர்ந்தார். 7 நடைமுறைகளிலும் குர்ஆனை ஓத அவர் கற்று தேர்ந்தார். முஹம்மது பின் சயீத் அப்படிங்கிறவர்கிட்ட கற்று தேர்ந்தார். அதே போல அங்க துனிசியால ஜாமியா ஜைத்தூனாங்கிற பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. அந்த கல்லூரியில எவ்வளவு சிறப்பான கல்வி கிடைக்குமோ எல்லா கல்வியும் கற்று தேர்ந்தார். 17 வயசுல ஆலிமைட்டர். 17 வயசுல அவங்க உஸ்தாதுமார்கள் அவருக்கு என்ன சான்றிதழ் கொடுக்குறாங்க, இனி நீங்க பாடம் நடத்தலாம், மார்க்க தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு 17 வயசுல அவருக்கு சான்றிதழ் கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்களா இருக்காங்க. 18வது வயசுல அவருக்கு ஒரு விபத்து நடக்குது. ஒரு பெரிய காலரா நோய் பரவுது. அந்த நோயில அவங்களுடைய தகப்பனாரு இறந்து போறாரு, தாயும் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதரர்களோட மட்டும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது 18 வயசுல. அந்த காலகட்டத்துல அல் அபீலி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் கிடைக்கிறார். அவர்கிட்ட இருந்து இவர் அறிவியலை கத்துக்கிறார். ஏற்கனவே 17 வயசுக்குள்ளார மார்க்கத்தை பத்தி எல்லாம் கத்துக்கொண்டாச்சு. ஷரியத்தை பத்தி கத்தாச்சு, ஹதீஸ் தஃப்சீர்களை பற்றி எல்லாம் கற்றுக்கொண்டு அதில் சிறப்பான ஆசிரியர்ங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அல் அபீலி கிட்ட போய் அவர் அறிவியலை கத்துக்கிறார். என்ன அறிவியல் அன்னைக்கு இருக்கோ அந்த அறிவியல் எல்லாம் கத்துக்கிறார். 20 வயசுல அந்த நாட்டினுடைய ஆட்சியாளராக்கு பர்சனல் செக்ரட்டரி ஆயிட்டார். துனிசியாவினுடைய ஆட்சியாளருக்கு பர்சனல் செக்ரட்டரி அபு இஸ்ஹாக் இப்னு தஃப்ராஜினுடைய செயலாளர் ஆயிட்டார். அவருக்கு என்ன பேர் கிடைக்குது? காத்திபுல் அலமா அப்படிங்கிற அந்தஸ்து அவருக்கு கிடைக்குது. அதாவது ஃபைனலா அரசாங்க உத்தரவுல முத்திரை வைக்கிறவர், அரசாங்கத்தினுடைய ஒரு முத்திரவுல கடைசியா முத்திரை வைக்கிறாங்கல்ல, இதுக்கு காத்திபல் அலமான்னு பேர். அவர் முத்திரை வச்சுட்டா அது சட்டமாயிரும். அரசருக்கு 3வது இடம், ஆட்சியில் இருக்கிற 3வது அதிகார அந்தஸ்துல 20 வயசுல உட்கார்றாரு. அதுக்கப்புறம் அங்கேயே அவர் பல காலம் இருக்காரு. அங்கிருந்து அங்க என்ன ஆகுது, அந்த ஆட்சியாளரோட பிரச்சனை ஆகுது. எப்பவுமே அரசாங்க பணிகள் அப்படித்தானே, பிரச்சனையான உடனே அங்கிருந்து மொரோக்கோவுக்கு போறாரு. மொரோக்கோல அவங்க உஸ்தாது போறாரு. மொரோக்கோல அல்ல அலிபின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் மொரோக்கோவுக்கு போறதுனால இவரும் மொரோக்கோவுக்கு வர்றாரு. மொரோக்கோவுக்கு வந்தாலும் அரசியல் அவரை விடல. ஆட்சியாளர் அங்கிருக்கிற அரசர், மொரோக்கோவனுடைய அரசர் அபு இனான்கிறவர் ரொம்ப பிரபலமான அரசர், மொரோக்கோவனுடைய அரசர். அவரை திரும்பவும் அரசாங்கத்தின் எழுத்தாளராக நியமிக்கிறார். பிரதான அந்தஸ்துல அரசாங்கத்தின் எழுத்தாளராக நியமிக்கிறார். எங்க?
மொரோக்கால 25 வயசு ஆகுது அவருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எப்போதுமே ஆபத்து எந்த வடிவத்தில் வரும்னு சொல்ல முடியாது. இவர் ஏதோ ஒரு வகையில இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து 25 வயசுல அவருக்கு 22 மாச சிறை தண்டனை கிடைக்குது. இதுதான் உயர்ந்த அந்தஸ்துக்கு போகும்போது அரசியல்ல என்னவும் நடக்குமா இல்லைங்களா? அமைச்சராக இருக்கலாம், அடுத்த தடவையில ஜெயில் பறவையாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு ஒரு உதாரணம், அபு ஐனானுடைய அரசு சபையில அரசாங்க எழுத்தராக இருந்தவர் ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டதுனா, இவர் என்னன்னா சும்மா இருக்க மாட்டார், எல்லா வேலையிலையும் ஈடுபடுவார். ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி 25 வயசுல 22 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். அவருடைய வரலாறு அப்படியே ஓடும், குடு குடு குடுன்னு ஓடும், அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் அவரு அபு ஐனான் இறந்துறார். இவரை ஜெயில போட்டவர் இறந்துடுறார். இதெல்லாம் மொரோக்கோல நடக்குது. வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றார், அவருடைய மந்திரி. உடனே இவரை ஜெயில இருந்து வெளியேற்றி பழையபடி இவருக்கு ஆட்சி பொறுப்பு, அரச பதவியை கொடுக்கிறார். மீண்டும் திரும்பவும் மொரோக்கோவனுடைய ஆட்சியாளராக ஆகிறார். அதற்கு பிறகு இவருடைய ஆட்சியில் இருக்கும்போது சுய கருத்துடையவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாரு, அந்த ஆள் பொருத்தம் இல்லைன்னு இவருக்கு தெரியுது. மொரோக்கோவை ஆட்சி செய்யறதுக்கு அவர் பொருத்தம் இல்லை. ஆனா அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இவர் பொருத்தம் இல்லைன்னு தெரியுது. இப்போ பொருத்தமான ஆள் எங்க இருக்காருன்னா பக்கத்துல ஸ்பெயின்ல இருக்கார். ஸ்பெயின்ல அபு சலீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இந்த மொரோக்கோவனுடைய அதிகாரத்துல ஒரு பங்கு இருக்கு. அதனால அவர் கூட ஜாயிண்ட் போட்டு அவரை இங்க வரவழைக்கிறார். அவரை இங்க வரவழைச்சு இங்க கொண்டு வந்து அவரை படையெடுத்து வந்து அபு சலீமை ஜெயிச்சு இவரு ஆட்சி அபு சலீம் அதிகாரத்துக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு அவர் இவருக்கு பிரதான மந்திரியினுடைய அந்தஸ்து கொடுக்கிறார். இப்ப மொரோக்கோல முதல்ல இருந்த அரசர் இவரை ஆதரிச்சு மதிப்பு கொடுக்கிறார். ஜெயிலுக்கு போறார். திரும்ப ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றாரு, அவரும் இவரை மதிச்சு ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அவருடைய அதிகாரம் போறதுக்கு இவரே காரணமா இருக்கிறார். மூணாவது அபு சலீம்ங்கிற ஒரு ஆட்சிக்கு வரும்போது அபு சலீம் அவருக்கு மந்திரி பதவி, பிரதம நீதிபதியாக அவரை ஆக்குகிறார். அபு சலீமினுடைய அதிகாரம் நீடிக்கல. அவருடைய தளபதிகள்ல ஒருத்தரே அவருக்கு எதிராக போரிட்டு அவரை வெளியே துரத்திடுறாரு. அபு சலீம் வீழ்ச்சிக்கு பிறகு வேற ஒருத்தர் வர்றார். வந்தவர் இவரை மதிக்கல, இவருக்கு உரிய மரியாதைய கொடுக்கலன்னு உடனே அங்க வாழ்றது இவருக்கு பிடிக்கலன்னு இப்ப என்ன பண்றாரு, நம்ம அபு சலீமுடைய ஊரு ஸ்பெயினுக்கு போயிடலான்னு ஸ்பெயினுக்கு போறாரு. இப்ப முதல்ல இவர் துனிசியால இருந்தாரு, மொரோக்கோவுக்கு போனாரு, மொரோக்கோல இருந்து ஸ்பெயினுக்கு போறார். ஸ்பெயினிலும் அரசாங்கத்திற்கு நெருக்கமாகிறார். ஸ்பெயினுக்கு இந்த ஊரை விட்டு அங்க இங்க மரியாதை இல்லைன்னு, மொரோக்கோல மரியாதை இல்லைன்னு ஸ்பெயினுக்கு போறாரு. ஸ்பெயினிலும் அவருக்கு என்ன கிடைக்குது, மரியாதை கிடைக்குது. ஸ்பெயினுடைய அப்போதைய ஆட்சியாளராக இருந்த 5ஆம் முகம்மது தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா இவரை வச்சுக்கிறார். வச்சுக்கிட்டு அவருக்கு நிறைய அந்தஸ்துகளையும் மதிப்பையும் கொடுக்கிறார். ஒரு சமயம் அவரை வந்து ஸ்பெயின்ல கான்ஸ்டைல்னு ஒரு ஏரியா, ஸ்பெயின் வந்து பல பகுதிகளை கொண்டது. அதுல காஸ்டைல்னு ஒரு பகுதி இருக்கு. இஸ்லாமிய வரலாறு நம்ம படிக்கிறதா இருந்தா அந்த ஸ்பெயினுடைய வரலாறும் கொஞ்சம் படிச்சா அது ரொம்ப உபயோகமா இருக்கும். அதுல இந்த காஸ்டைல் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். காஸ்டைலினுடைய அரசன் வந்து முக்கிய பங்கு வைப்பான். காஸ்டைல்ங்கிற அரசன் கிட்ட இவர் 5ஆம் முகம்மது ஒரு தூது அனுப்புறார். நீங்க என்னுடைய தூதரா அந்த ஊருக்கு போங்க. அந்த ஊருக்கு போனா காஸ்டைலினுடைய அரசரு இவர்கிட்ட ரகசியமா பேசுறாரு, எங்கிட்ட வந்துருங்க, நீங்க எங்கிட்ட வந்துருங்க, உங்களுக்கு நாங்க மினிஸ்டர் பதவி கொடுக்குறோம்னு பேசுறோம். அப்ப எப்படி ஆளா இருந்திருப்பாரு, ஊர் விட்டு ஊரு போறாரு, போற ஊர்ல எல்லாம் யாராகிறா, அமைச்சர் ஆகிறாரு. ஒரு ஊருக்கு தூதரா போறாரு, அந்த ஊருக்காரன் சொல்றான் என் ஊருக்கு வந்துரு, நான் மினிஸ்டர் ஆக்கிடுறேன். காஸ்டைலினுடைய அரசன் மினிஸ்டர் ஆக்குறேன்னு சொல்றான்.
இவர் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி திரும்ப 5ஆம் முகமது கிட்டேயே திரும்பி வந்து சேர்றாரு. அங்க இருந்த ஒரு அமைச்சருக்கும் இவருக்கும் ஒத்து போகலன்னு போகும்போது அது பிரச்சனையாச்சு. பிரச்சனையான உடனே அரசியல் இருந்து இந்த ஊர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து என்ன செய்யறாரு, பிஜாயா அப்படிங்கிற ஊருக்கு வர்றாரு. நல்லதான் மரியாதையில் இருந்தார், எங்க ஸ்பெயின்ல மரியாதையத்தான் இருந்தாரு. ஆனா அங்கிருந்த அமைச்சர் ஒருத்தருக்கும் இவருக்கும் பிரச்சனையான உடனே இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பிஜாயாங்கிற ஊருக்கு வர்றாரு. அந்த ஊருக்கு வந்தா பிஜாயா சுல்தான் அபு அப்துல்லா அவரை கை நீட்டி வரவேற்று பிரதம மந்திரி ஆக்கிட்டார். பிரதம மந்திரின்னு சொன்னா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு. பிஜாயால, இந்த ஆப்பிரிக்க நாடாக இருக்கிற பிஜாயால அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிற அளவுக்கு அவருக்கு அந்தஸ்து கொடுத்து வச்சிருந்தாரு அபு அப்துல்லா. அங்கும் ஒரு சோதனை வந்தது. அபு அப்துல்லா கொல்லப்பட்டார். அது அவருக்கு ரொம்ப மனசை பாதிச்சது. நம்ம வந்த ஆளுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்த அபு அப்துல்லாவை கொண்டு போட்டாங்களேன்னு இனி நமக்கு இந்த அரசியலை வேண்டாம் என்று ஒதுங்கி திலம்சான் என்கிற ஊருக்கு போனார். அந்த ஊர்ல இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைச்சது. இந்த வேலை வேண்டாம், நாம எழுதுவோம்னு உட்கார்ந்தார். சிந்திப்போம், படிப்போம், எழுதுவோம்னு உட்கார்ந்தார். அப்ப அவர் எழுதின ஒரு புத்தகத்துக்கு பேரு முகத்திமா. வரலாற்றில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்ற ஒரு புஸ்தகம் முகத்திமத்து இப்னு கல்தூன். முகத்திமாங்கிறது முன்னுரை. அவர் ஒரு பெரிய நூல் எழுத நினைச்சாரு, வரலாறு நூல் ஒன்று எழுத நினைச்சாரு. அந்த வரலாற்று நூலுக்கு ஒரு முன்னுரை எழுதினார், முகத்திமான்னு. அந்த முகத்திமாவை இந்த திலம்சான்கிற ஊர்ல உட்கார்ந்து இருக்கும்போது இந்த அரசியல் நடவடிக்கை எல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம உட்கார்ந்து படிப்போம், எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதினாரு இந்த முகத்திமா தான் இன்று வரைக்கும் உலக அளவில் பேசப்படுகிற வரலாற்றியல் சார்ந்த ஒரு வழிகாட்டு நூல். அதுலதான் அவர் எழுதுறார், வரலாறுனா எப்படி எழுதணும், வரலாறு எப்படி எழுதணும், யாரை பத்தி எல்லாம் அதுல தகவல் பேசப்படணும், என்னவெல்லாம் செய்திகள் அதில் சொல்லப்படணும் அப்படிங்கிறத சொல்றது. இன்ன வரைக்கும் உலகத்தில் ஒரு பேசப்படுகிற நூல் முகத்திமத்து இப்னு கல்தூன் எழுதின முகத்திமா அப்படிங்கிற நூல். அந்த நூலை எங்க வச்சு எழுதுறாரு, திலம்சான்ல எழுதுறாரு. அப்ப உலகத்துக்கு என்ன கிடைக்குது, அவருக்கு கொஞ்சம் அதிகார பொறுப்பு குறையும் போது உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு அவரால் கிடைக்குது. முகத்திமா அப்படிங்கிற நூல் எழுதுறாரு. நூல் எழுதின பிறகும் திலம்சான்லயும் அவருக்கு என்ன கிடைக்குது, அரச மரியாதை கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய அந்தலுஸ் ஸ்பெயினுக்கு திரும்பி வரலான்னு நினைக்கிறார். ஸ்பெயினுக்கு திரும்பி போகலாம், இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பெயினுக்கு திரும்பி போகலான்னு நினைக்கிறார். ஏன்னா இந்த வேலை செஞ்ச ஆட்கள் சும்மா இருக்கிறது சாத்தியம் இல்லை, சாத்தியப்படாது தானே. அறிவும் இருக்கு, ஆற்றலும் இருக்கு, சும்மா இருக்கிறது சாத்தியப்படாது தானே. ஸ்பெயினுக்கு போகலான்னு நினைச்சா ஸ்பெயின்காரங்க அவரை பிடிச்சி வெளியே நாடு கடத்திட்டாங்க. இதுதான் ஆச்சரியம். போன ஊர்களில் எல்லாம் வரவேற்கப்பட்டவர். இதற்கு முன்னால ஸ்பெயினுக்கு வந்தபோது அவர் வரவேற்கப்பட்டு அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உட்கார வைக்கப்பட்டார். இந்த முறை ஸ்பெயினுக்கு வந்தபோது அவரை நாடு கடத்திட்டாங்க. இங்கிருந்து வெளியே போயிருன்னு அவரை நாடு கடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு துனூசியாவுக்கு வந்தார். திரும்ப அவர் சொந்த ஊராக இருக்கிற துனூசியாவுக்கு வந்தார். துனூசியாவுக்கு வந்து இனிமே படிக்கிறது தான் வேலை அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு வரலாறு எழுதினார். அவர் பல வரலாறு, அவர் சந்தித்த கிதாபுல் ஐபர், அவருடைய நூல் கிதாபுல் அல் ஐபர் அப்படின்ற நூல். அதை சாதாரணமா நம்ம வழக்கத்துல தாரீஹ் இப்னு கல்தூனுடைய வரலாறு அப்படின்னு அந்த நூலுக்கு பேர் சொல்றாங்க. உலக வரலாற்றை எழுதினார். அரபுகளுடைய பண்டைய வரலாறு, அதே போல ஆப்பிரிக்காவை ஆட்சி செய்த முஸ்லிம் மன்னர்களுடைய வரலாறு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான நடையில எழுதினார். இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, இப்ப நீங்க வரலாறு படிக்கிறது ரொம்ப சோர்வடைய வைக்கும். எதனால அப்படின்னா, இந்த அரசர்களை பத்தி செய்தியா இருக்கிறதுனால. ஊர்ல அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இன்னது இருந்துச்சு, அந்த ஊர்ல கட்டடங்கள் இப்படி இருந்துச்சு நல்லா சொன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லையா? இப்ப இவர் வரலாறு எழுதின விதம் அப்படி இருந்ததுனால அந்த நூல் மிகப்பெரிய மரியாதை பெற்றது, மக்களால் விரும்பி படிக்கப்பட்டது. இப்படி அருமையான ஒரு புஸ்தகத்தை எங்க இருக்கும்போது திரும்ப துனிஷுக்கு எழுதினார்.
அந்த நூலுக்கு பேர் கிதாபுல் ஐபர் அப்படின்ற பேரு. அது என்ன சொல்லப்படுதுன்னா தாரீக் இப்னு கல்தூன், இப்னு கல்தூனுடைய வரலாறுன்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு அவர் எழுதின முகத்திமா அப்படிங்கிற நூல். முகத்திமானா முன்னுரை. எதுக்கு முன்னுரை? அவர் எழுத வந்த இந்த வரலாற்று நூலுக்கு முன்னுரையாக எழுதின அந்த முகத்திமாவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் எழுதின தாரீக் இப்னு கல்தூனும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ரெண்டு நூலும் உலகத்தில் இன்று வரைக்கும் பேசப்படுகிற பொருளாக இருக்கு. நான் பின்னால அவருக்கான சிறப்பை பத்தி சொல்றேன், எப்படி உலக பல்கலைக்கழகங்கள் அதை பாராட்டுதுன்னு சொல்றேன், அது பின்னாடி சொல்றேன். ஆனா இந்த ரெண்டு நூல்களை ஞாபகப்படுத்திப்போம். இப்னு கல்தூன் யார் அப்படின்னா முகத்திமா எழுதினவர். தாரீக் இப்னு கல்தூன், இப்னு கல்தூனுடைய வரலாறுங்கிற வரலாற்றை எழுதியவர். அந்த வரலாற்றின் கடைசியாகத்தான் தன்னுடைய சொந்த வரலாற்றை எழுதினார். தன்னுடைய சொந்த வரலாற்றையும் எழுதி வச்சார். அது மிக பிரபலமானதாக இருந்தது. இப்ப துனூசியால இருக்கும்போது அவருக்கு என்ன தோணுது, அந்த அரசர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் மாலிக் மதுஹபை சார்ந்தவர். மாலிக் மதுஹபினுடைய காதியாக அவரை நியமிக்கிறார். ஆனா ரொம்ப நாள் அங்க இருக்க அவருக்கு விருப்பம் இல்லை. இந்த ஆட்சியாளர்கிட்ட எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறார். துனிசிய ஆட்சியாளர் சொந்த நாட்டில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறார். நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு வர்ற வழியில எகிப்துக்கு வர்றார். கைரோ நகரத்தை பார்க்கிறார். கைரோ நகரத்தை பார்த்த உடனே மனுஷன் இப்படி ஒரு நகரமா அப்படின்னு அகமகிழ்ந்து போகிறார். அந்த நகரத்தை வானலாம பாராட்டுறார். அந்த நகரத்தில் அன்னைக்கு இருந்த சிறப்பு, அன்னைக்கு இருந்த வசதி வாய்ப்புகளை வானலாம பாராட்டுறார். இவர் கைரோவுக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே கைரோ மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வரவேற்கிறாங்க. ஏன்னா இவருடைய நூல்கள் முகத்திமாவும் தாரீக் இப்னு கல்தூனும் பிரபலம் அடைஞ்சிருச்சு எல்லா பக்கமும். அதுக்குள்ள பிரபலம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் கை நீட்டி வரவேற்கிறாங்க. அவர் எகிப்துக்கு வந்த உடனே எகிப்தினுடைய அரசன் சுல்தான் தாஹிர் ஃபர்கூக் அப்படிங்கிற எகிப்தினுடைய அரசர் அவரை வரவேற்று அங்கேயும் அவரை நீதிபதி ஆக்கிறார். எங்க வந்தவர்? ஹஜ்ஜுக்கு போற வழியில எகிப்துக்குள்ள வந்தவர், கைரோவுக்குள்ள நுழைஞ்சவர். அரசர் அவரை வரவேற்று நீங்க இந்த ஊருடைய நீதிபதி ஆகணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியராக வேலை பார்க்கணும்னு சொல்லிடுறாரு. பல கைரோலையும் எகிப்திலையும் நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இப்ப இருக்கிற அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், அங்கேயும் அவரை பேராசிரியரா இருக்கு சொல்றாங்க. வேற பல பல்கலைக்கழகங்கள் இருக்கு, இங்க எல்லாம் நீங்க பாடம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கைரோ அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. கைரோல இருக்காரு. ஹஜ்ஜுக்குன்னு வந்தவர் எங்கே இருக்காரு? கைரோல இருக்காரு. 784 ஹஜ்ஜுக்குன்னு வந்தவர் 5 வருஷம் கைரோல இருக்காரு. 789 தான் திரும்ப ஹஜ்ஜுக்கு போனான்னு போறாரு. இப்ப அங்க இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற நீதிமன்றத்துல பெரிய ஒரு தலைமை போஸ்ட்ல இருக்காரு. திரும்ப ஹஜ்ஜை முடிச்சுட்டு எங்க வந்துடுறாரு? கைரோவுக்கு வந்துடுறாரு. கைரோவுக்கு வந்த பிறகும் அவருக்கு பதவி கிடைக்குது. நீதிபதியா நியமிக்கப்படுவார். ஏதாவது ஒரு சர்ச்சையில சிக்குவார், நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீதிபதியா நியமிக்கப்படுவார். 6 தடவை இப்படி திருப்பி திருப்பி அவர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டதாக அவரை பற்றி வரலாற்று குறிப்பு சொல்லப்படுது. அப்படி நியமிக்கப்பட்டாரு. இப்ப இந்த மாதிரி சமயத்துல, இந்த சந்தர்ப்பத்தில் அவர் எகிப்தில் இருக்கிற போதுதான் தைமூர் லங்கு எகிப்தை நோக்கி படையெடுத்து வந்தார். எகிப்தை அவருடைய படையெடுப்பிலிருந்து பாதுகாத்த பெருமை யாருக்கு இருக்கிறது? இப்னு கல்தூனுக்கு இருக்கு. அவர் அந்த ஊர்க்காரர் அல்ல, அவர் துனூசியா நாட்டுக்காரர். ஹஜ்ஜுக்கு போற வழியில எங்க தங்கினாரு? இங்க தங்கினாரு. தைமூர் லங்கு 7 வாரம் முற்றுகையிட்டு இருந்தாராம் எகிப்த. 7 வாரம் முற்றுகையிட்டு இருந்தாராம். அந்த 7 வார முற்றுகையிலும் யார் உள்ள இருக்கா? இப்னு கல்தூன் உள்ள இருக்கிறார். அதுக்கப்புறம் தைமூர் லங்குக்கு தெரிய வருது உள்ள இப்னு கல்தூன் இருக்கிறார்னு சொன்ன உடனே அவரை என்கிட்ட அனுப்பி வைங்கன்னு அரசருக்கு கோரிக்கை விடுத்து வந்த பிறகு அவரோடு பேசுகிறார். அந்த பேச்சின் பயனாக எகிப்தின் மீதான தாக்குதலை தைமூர் லங்கு நிறுத்தினார். எவ்வளவு பெரிய சிறப்பு! அப்படி அங்கேயே கைரோவிலேயே நீண்ட காலம் நிர்வாக பொறுப்புல நீதிபதியாக அப்படின்னு நீண்ட காலம் இருந்தாரு. கடைசியாக ஒரு தடவை, இதுக்கு இடையில சில நேரங்கள்ல ஜெயிலுக்கு போற சந்தர்ப்பங்களும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விடுதலையான பிறகு திருப்பி நீதிபதி.
கடைசியாக 6வது முறையாக நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 1 மாத காலத்தில் அவருடைய 76வது வயசில் ஹிஜ்ரி 808வது வருஷம் ரமலான் மாசம் 26ஆம் நாள் அன்று வஃபாத் ஆகிறார். வஃபாத்தான பிறகு அவரை கைரோவிலேயே அடக்கம் செய்யறாங்க. அங்கே சூஃபிகள் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடத்துல அவர் அடக்கம் செய்யறாங்க. இன்னும் அவர் எந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாருங்கிற அந்த அடையாளத்தை இன்னைக்கு தெளிவா கண்டுபிடிக்க முடியல. ஆனா கைரோவில் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாக இருக்கு. இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் இந்த அவருடைய புத்தகங்கள் தான் பிரதானமானது. இதை பத்தி வரலாற்று அறிஞர்கள் சொல்கிற தகவல்கள் ரொம்ப ஆச்சரியமானது. ஒருத்தர் சொல்றாரு, பிரிட்டனுடைய மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர் அர்னால்டு ஜே தாயன்பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எழுதுறாரு, சந்தேகத்திற்கு இடமின்றி இது மிக பெரும் தொகுப்பு. இதை போன்று ஒரு தொகுப்பு வேறு எவராலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த விதமான மனநிலையிலும் இதுவரை உருவாக்கப்படவில்லை. இவருடைய அந்த நூலுக்கு ஆர்னால்டு தாயன்பி யாரு? ஐரோப்பியர், பிரிட்டன்காரர், பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் சொல்றாரு, இது போல ஒரு நூல் வேற எங்கும் எழுதப்படவில்லை. which is undoubtedly the greatest work of its kind that has ever yet been created by any mind in any time or place. எந்த இடத்திலும் எந்த மனித சிந்தனையிலும் இப்படி ஒரு நூல் உருவாக்கப்பட்டதில்லைன்னு அதை பாராட்டுறார். அதுக்கடுத்து இன்னொருத்தர், பிரிட்டனுடைய ஒரு பிலாசபர், தத்துவ அறிஞர் ரோபர்ட் ஃபிளிண்ட் என்று சொல்றாரு, இவருடைய பக்கத்துல இந்த தத்துவ அறிஞர்கள் யாரையும் கொண்டு போய் வைக்க முடியாது. இப்னு ஹல்தூனுக்கு பக்கத்துல யாரையும் கொண்டு போய் வைக்க முடியாது. உலகத்தின் சிறந்த தத்துவ அறிஞராக இருக்கிற விக்கோ, அதே போல இவருக்கு சமமான வரலாற்று பிளாட்டோ, அவர் என்ன சொல், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அகஸ்டின், யாரையும் அவருக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்க முடியாது. அதுக்கு மேல வரலாறு சொல்லுது, மாக்கியவெல்லி, டேவிட் ஹியூம், கார்ல் மார்க்ஸ், அகஸ்டஸ் கோமெட், அதே போல ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் யாருன்னா, இன்னைக்கும் பொருளாதாரத்துக்கு நியதிகள் வகுத்து கொடுத்த ஒரு ஆடம் ஸ்மித்ன்னு தான் சொல்லுவாங்க. உலகத்தினுடைய பெரிய மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர் யாருன்னு கேட்டா ஆடம் ஸ்மித் தான் சொல்லுவாங்க. இந்த ஐரோப்பிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இவங்க யாரும் மாக்கியவெல்லியோ, ஹியூமோ, அகஸ்டஸ் கோமத்தோ, ஆடம் ஸ்மித்தோ இவருடைய கருத்துக்களை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்னு ஹல்தூனுடைய கருத்துக்களை தான் எடுத்துக்கொண்டிருக்கு. இதெல்லாமே ஆங்கிலத்துல உள்ளதுதான், ஏதோ நம்மளா சொன்னதுன்னு இல்லை. இதெல்லாமே ஆங்கில நூல்கள்ல இருக்கிற செய்திகள் தான். இவர்கள் எல்லோருமே மாக்கியவெல்லிங்கிறது மிக பிரபலமான ஒரு இது. மாக்கியவெல்லியினுடைய இளவரசன் அப்படிங்கிற நாவல் அப்படிங்கிறது மிக பிரபலமான சமூக அறிவியல் ஒரு நாடகம். சமூக அறிவியல் நாடகம் ரொம்ப பிரபலமானது, புரட்சிகளுக்கு காரணமாக அமைந்தது. இப்ப அதுக்கு எல்லாமே யார் தான் காரணமாக இருந்தா, நம்ம இப்னு ஹல்தூன் தான் காரணமாக இருந்தார் அப்படின்னு அவரை பத்தி சொல்றாங்க. இவரு ஹிஜ்ரி 808ஆம் ஆண்டு ரமலான் பிறை 26 வஃபாத் ஆகி இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு துஆ செய்தாங்க, யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய், இவருடைய பிள்ளைகளில் பரக்கத் செய் என்று சொன்னது இப்னு ஹல்தூனிலும் வெளிப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இன்று வரைக்கும் இருக்கிற உலக அறிவியல் அறிஞர்களாலே மதிக்கப்படுகிற, பின்பற்றப்படுகிற, வழிகாட்டுகிற, குறிப்பாக வரலாற்று துறைக்கு வழிகாட்டுகிற ஒரு பேரறிஞராக இப்னு ஹல்தூன் இருக்கிறார். இன்று வரைக்கும் உலகத்தை அவர் ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு யதார்த்தம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு முஸ்லிம் உம்மத்திலே இவ்வளவு நட்சத்திர அறிஞர்கள் பட்டாளத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த வகையிலே சிறந்து வாழ்ந்த இந்த பெருமக்களிலிருந்து பயன்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.